கடந்த காணொளியிலே பிராமணியம் சாதியத்தை பற்றிய ஏஎம்பி சிந்தனை தடமும் அது எதிர்நிலைகளாக பெரியாரையும் அம்பேத்கரையும் இதை பற்றி நம்ம பேசணும். நல்ல வரவேற்பு காணொளி. பல பேர் பார்த்துருக்காங்க, பார்த்து பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. சில சம்பந்தப்பட்டவங்க சில விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த விமர்சனங்கள் கூட இன்னும் காங்கிரீட்டாலாம் வரல. அவைகள் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படும் போது தான் அதை தெளிவாக புரிஞ்சிக்க கூட முடியும். ஏன்னா நான் பொதுவாகவே சொல்கிறது அதான், சிந்தனை தடம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அதுதான் அந்த மொழியை கூட தீர்மானிக்குது. அப்போ நம்ம என்ன விஷயங்கள் பேசுகிறோம், விவாதிக்கிறோன்றதை ஒருத்தர் புரிந்து கொள்வதே கூட ரொம்ப கடினம்தான். அதனுடைய சிந்தனை மொழி தான் அதை தீர்மானிக்குது. அந்த வேறுபாடுகள் ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது. சமூகத்திலையும் ஆழமாக இந்த முற்போக்கு வட்டாரத்தில் ஆழமாக இருக்குது. அவை முறையான விவாத முறைகள் மூலம் அதை தீர்த்துக்க முடியும். ஆனால் இங்கே முறையான விவாத முறையே இல்லை அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். ஒவ்வொன்றா பேசி ஒவ்வொன்றா தீர்க்கிறதுக்கு பதிலாக ஒன்றை பேசும்போது மற்ற ஒன்றை பேசுவது, இல்லை முழுக்க இப்போ ஒரு விமர்சனங்கள் நான் முன்வைச்ச விமர்சனங்கள்லாம் திருப்பி மறுபடியும் அதே விமர்சனங்களை எனக்கு என் மீது முழுக்க வைப்பது, இது போன்ற ஒரு தன்மையிலான விவாத முறைகள் சிக்கலை புரிந்து கொள்கிறதுக்கே ஃபஸ்ட்டு தீர்க்கிறதுல முதல்ல புரிந்து கொள்வது, சரியாக புரிந்து கொள்வது. நாம் என்ன சொல்கிறோன்னு புரிந்துக்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிந்துக்கிறதுன்றது ஒரு சுற்று கட்டாயம் தேவைப்படுது. அதுவே ஒரு ஆரோக்கியமாக இன்னும் நடக்காத ஒரு சூழல் தான் தமிழக சூழல் நிலவு, ஒரு அரசியல் சூழல் நிலவு. அதை விட வசதியாக கிசுகிசு அரசியலை பேசுவது ரொம்ப மகிழ்த்துவாங்க, அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் நிலவுது. இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன விஷயம் சொன்னால் தேசியம், தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை பற்றி, தேசிய சிக்கல்களை பற்றி பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய போக்குகள் என்ன போக்குகள் இருக்குது, சரியான தமிழ் தேசியத்தை புரிந்து கொள்வதில் தடையாக இருக்கக்கூடிய போக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முற்போக்கு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய போக்குகளாக ரெண்டு போக்குகள் முக்கிய தடையை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று அதே தான் ஏஎம்கே சிந்தனை தடம். அது பின்தங்கிய தன்மையில் இன்னும் அது அப்படியே இருக்குது. அதை பேசுவோம் என்ன பிரச்சனைன்றது. அடுத்தது கார்மிகளுடைய சிந்தனை தடம். அது ஒரு சூனியவாதத்தை, ஒன்று இருக்கக்கூடிய விஷயங்களை இல்லாததாக அது கட்டுது, ஒரு கட்டுக்கதை கட்டுது, ஒரு தவறான ஒரு வரலாற்று விளக்கங்களை முன்வைக்குது. இந்த ரெண்டு சிந்தனை தடங்களும் முன்வைக்க வட்டாரங்களில் இருக்குது. ஒன்று வரட்டுத்தடம், இன்னொன்று திசை திருப்பக்கூடிய, குழப்பக்கூடிய, ஒரு சூன்யவாதத்தை முன்வைக்கக்கூடிய கார்முகிகளுடைய சிந்தனை தடம். எனக்கு நேர் எதிராக ஆளு வர்க்கத்தினுடைய போக்குகளாக ஆதிக்கம் பண்ணக்கூடிய, மக்களிடையே ஆதிக்கம் பண்ணக்கூடிய போக்குகளாக இருக்கிறது ஆளு வர்க்கத்தினுடைய நலனிலிருந்து மூன்று இது இருக்குது. ஒன்று முன்னோடி சக்திகள் மத்தியிலே கூட ஆதிக்கம் பண்ணக்கூடிய போக்குகளாக ஒரு இரண்டு போக்குகள் ரொம்ப ஆழமாக இருக்குது. ஒன்று சீமானுடைய இனவாத தமிழ் தேசியம், ஒரு குறுகிய தமிழ் தேசியம், குறுகிய இன தேசியவாதம், குறுகிய இன தேசியவாதம் இருக்குது. இன்னொன்று திராவிட தேசியம், அதுக்கு அடுத்தது இந்திய தேசியம். இந்த மூன்றுமே ஆளு வர்க்கத்தினுடைய நலனுக்காக இருக்கக்கூடியது தான். இந்த மூன்றுமே இதுதான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய தேசியத்தை பற்றிய கருத்தாக்கங்களாகும். செல்வாக்கு இதுதான் செலுத்துதானா. ஆனால் முற்போக்கு வட்டாரத்தில் தடையாக இருக்கக்கூடிய தவறான புரிதல்களை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய போக்குகள்லாம் இந்த ரெண்டு போக்குகள். ஒன்று வரட்டுத்தனமான செயலற்ற ஏஎம்கே சிந்தனை தடம், இன்னொன்று கார்முகிலுடைய ஒரு குழப்பவாத, ஒரு திசை திருப்பக்கூடிய, ஒரு திரிபுவாத, ஒரு சூனியவாத தன்மையிலான கார்முகிலுடைய சிந்தனை தடம். இது ரெண்டும் நிறைய சிக்கல்களை உருவாக்குது, திசை திருப்புது, குழப்புது. இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம்.
அதுக்கு முன்னாடி தேசத்தை பற்றி கூட பார்க்கணும். இவங்களது தவறுன்னு சொல்லணும்னா தேசம்னா என்ன, தேசியம்னா என்ன அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையில் தேசியம் என்பதே ஒரு முதலாளித்துவ கூறு, முதலாளித்தத்தில் வந்த ஒரு அம்சம், முதலாளித்தத்தோடு சேர்ந்து பிறந்த ஒரு விஷயம், ஒரு அரசியல் கருத்தாக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து ஒரு அரசியல் கருத்தாக்கம். இது வந்து அவன் முதலாளி இதை கட்டி அமைக்கும்போது ஒரு எல்லையை வந்து அவன் வந்து கட்டி அமைக்கிறான். அதாவது முக்கியமாக லெனின் சொல்லக்கூடிய விஷயங்களில் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, முதலாளித்துவம் தான் தேசிய எல்லைகளை உருவாக்குது. இந்த தேசிய எல்லைகளை கடக்காமல் சர்வதேசிய எல்லைகள் உருவாக்க முடியாது அப்படின்றது தான் லெனினுடைய திட்டவட்டமான கருத்து, திட்டவட்டமான லெனினுடைய கருத்தாக்கம். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னால் அரசர்கள் அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய எல்லைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு அரசனுடைய காலகட்டத்திலே அவனுடைய அதிகார எல்லைகள் மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நிலைத்த எல்லைகள் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு அரச எல்லை அப்படின்றது அதிகார எல்லை அப்படின்னு கிடையாது. ஆனால் முதலாளித்துவம் தான் உருவாக்குது. ஒரு தேசிய எல்லைகளை முதலாளித்துவம் உருவாக்குது. அதுதான் முக்கியமானது. இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே அந்த அடிப்படையில் தான் எல்லைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி சமூகத்தில் கிடையவே கிடையாது. இதை பற்றின அறிவு இல்லாமல் தான் சிலர் குழப்பிட்டுருக்கிறாங்க. அப்போ இந்த தேசிய எல்லை என்பது முதலாளித்துவம் உருவாக்குது. அப்போ இந்த தேசிய எல்லை அது எப்படி உருவாக்குதுன்னு சொன்னால், தன்னுடைய சந்தையினுடைய நலனிலிருந்து அந்த முழக்கங்களை அது வைக்கிது. என்னென்ன அதுக்கான இதை வந்து உருவாக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு அதிகார எல்லையாக ஒரு தேசிய எல்லை, நிலத்தை குறிப்பிடுவது, தாய்நாடு தாய் பூமின்னு ஒரு எல்லையை குறிப்பிடுவது, அப்புறம் வந்து தன்னுடைய ஒரே பண்பாட்டை பற்றி பேசுவது, அப்புறம் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியமைத்துக்கு தான் ஒரு சந்தையை வந்து, அப்போது ஒரே அதிகாரத்துக்காக நாம் ஒரே தேசத்தினுடைய அதிகாரம், நம்முடைய தேசத்தினுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும், நம் தேசிய இனத்தினுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு இன அடிப்படையிலையும் அது வந்து திரட்டுது. அதுக்கு இனத்துக்கு ஒரு மொழி அடையாளமாக முன்வைக்கிது. தேசம் என்னும்போது ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மொழியை வந்து ஒரு தேசிய மொழியாக முன்னிறுத்துவதும், மற்ற சிறுபான்மையினரை வந்து அதோடு இணைத்து கொண்டு ஒரு தேசம் என்றதில் வந்து உள்வாங்கி கொண்டு தான் முதலாளித்துவம் கட்டுச்சு. அப்படி தான் அதை கட்டுச்சு. அந்த அடிப்படையில் வந்து தான் வந்து ஃப்ரெஞ்சு தேசம் வந்து உருவாகும். ஃப்ரெஞ்சு தேசம் உருவாகும்போது ஃப்ரெஞ்சு தேசத்தில் ஃப்ரெஞ்சு தேசிய மொழியாக அவங்க சொன்ன இது வந்து ஃப்ரெஞ்சு மொழி தான். ஆனால் ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறவங்க 40-45% தான். அவங்க பெரும்பான்மை கிடையாது. ஆனால் அதிகம் பேசக்கூடிய மொழி, அதிகம் பேர் பேசக்கூடிய மொழியாக அது இருந்தது. மற்ற மொழியினர்களும் அதை விட 50-55% வந்து அதிகமாக இருந்தாங்க. இது வந்து ஒரு 55-60% இருந்தாங்க. இது வந்து ஒரு முக்கியமான இது. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க அப்படி தான். உலகம் முழுக்க ஒரு மொழி பேசக்கூடிய தேசிய இனங்களுக்காக மட்டுமே ஒரு தேசம் எங்கேயும் உருவாக்கப்படல, எங்கேயுமே உருவாக்கப்படல. அது சிறுபான்மையினர்களையும் உள்ளடக்கி தான் தேசங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு மொழி பெரும்பான்மை மொழி பேசுகிறவர்களுடைய இதை வந்து அது மொழியை வந்து முன்னிறுத்ததாக இருந்தது. இதுதான் வந்து இருந்திருக்கு. இதுதான் வந்து உலக வரலாறு. அப்போ இதுதான் வந்து நம்ம பார்க்கணும். அப்போ இந்த போராட்டங்கள் வந்து உலகத்தில் வரும்போது தான் அதை பற்றின வரையறைகள்லாம் வருது. ஏற்கனவே வந்து மார்க்ஸ் வந்து அங்கே இங்கிலாந்து பிரிட்டிஷ் இதை வந்து இங்கிலாந்து தொழிலாளிகள்கிட்ட சொல்லும்போது ஐரிஷு அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் வந்து அவர் ஆதரித்து பேசும்போது இந்த விஷயங்களை சொல்கிறார். இவங்க தேசிய விடுதலை பெறாமல் இங்கிலாந்து தொழிலாளி வர்க்கம், பாட்டாளி வர்க்கம் வந்து அது தன்னுடைய விடுதலை சாதிக்க முடியாது, வர்க்க விடுதலை சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சிக்கல் முதன்மை சிக்கலாக, அரசியல் முதன்மை சிக்கலாக அது வந்து அங்கே வந்து தீர்க்கப்படாமல் இருக்குது. அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப தெளிவாக வரையறுக்கக்கூடியது தான் வந்து லெனின் தேசிய எல்லைகளை சொன்னால் கூட ஒரு தேசத்தை பற்றி தெளிவாக வரையறை பண்ணுவது தான் ஸ்டாலினுடைய விஷயம்.
ஒரு நிலம், ஒரு மொழி, ஒரு பொருளாதாரம், ஒரே பொருளாதாரம், ஒத்த மன இயல்பு, அதாவது கிட்டத்தட்ட பண்பாடு. இந்த 4 கூறுகளை வந்து அவர் வந்து உள்ளடக்கிறார். 4 கூறுகளை உள்ளடக்கி தான் ஒரு தேசம் உருவாகிருக்கு. அது வந்து ஒரு மொழியை சொல்லி, அதாவது ஃப்ரான்ஸு, பிரிட்டன் எல்லாம் இங்கிலீஷு பற்றி சொல்லி அங்கே சிறுபான்மையில் இருந்தாங்க, அது வேறு. அது மட்டும் இல்லாமல் மொழிகளே பெரிய அதிகம் பேசக்கூடிய மொழிகளை கொண்ட பல்தேசிய அரசுகளும் கூட உருவாச்சு என்றதை வந்து அவர் வந்து குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் காலனி நாடுகளில் ஏகாதிபத்திய எதிர்த்த போராட்டங்கள் மூலமாக தேசிய அரசுகள் வந்து உருவாகுது அப்படின்றதையும் வந்து குறிப்பிடுறாரு ஸ்டாலின். 3 வகையாக வந்து அரசுகள் உருவாகுறது அவர் குறிப்பிடுறார். ஒரு நவீன காலகட்டத்தில், ஒரு முதலாளித்த காலகட்டத்தில் எல்லைகளை அடிப்படையாக கொண்ட, ஒரு தேச எல்லைகளை அடிப்படையாக கொண்டதாக இவையெல்லாம் வந்து உருவாக்கப்படுது. இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அணுக வேண்டிய தேவை வந்து இருக்குது. ஆனால் இங்கே வந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் கூட இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த முதலாளித்துவம் இப்படி வளர்ந்து தனக்கான இதை வந்து எல்லா காலகட்டத்தில் விற்கிதானா? அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு வந்து அது நில உடைமையோட சமரசம் பண்ணிக்குது. அப்புறம் ஏகாதிபத்தியத்தோட அதாவது வெளிநாட்டு பன்னாட்டு முதலாளிகளோட காலனியை அவங்களோட சமரசம் பண்ணிக்குது. இப்படி சமரசம் பண்ணிக்கும் போது அது தேசிய கொள்கையை கூட வந்து அது வந்து கைவிடுது. அப்போ கைவிடுறது மட்டும் இல்லாமல் சில இந்தியா போன்ற மிகப்பெரிய காலனி நாடுகளில் அவன் நிர்வாகத்துக்காக உருவாக்கினதையே தன்னுடைய சந்தையாக மாற்றுவதற்கான முயற்சிகளையும் அது செய்யுது. இதுதான் நடக்குது. அப்போ அந்த ஒடுக்குமுறைகள் வந்து எந்த வடிவத்தில் இருந்தாலும் அந்த காலனி நாடுகளில் அங்கே இருக்கிற முதலாளிகள் என்ன முடிவு செஞ்சு செய்கிறாங்களோ அதுதான் வந்து அந்த தேசத்தினுடைய ஒரு இதுவாக மாறுது. அப்படி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாறுறது கூட இந்திய தேசியம் அப்படின்றத ஒரே சந்தையாக கட்டியமைக்க இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போரில் அவங்க அதை வெற்றி அடைகிறாங்க. இந்திய தேசியத்தை கட்டமைக்கிறாங்க. இந்திய தேசியம் என்ற சிந்தனையை அவங்க கட்டமைக்கிறாங்க. ஒரு அரசியல் அமைப்பையே கட்டமைக்கிறாங்க. அரசியல் அதிகார அமைப்பே 47 கட்டமைக்கிறாங்க. ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த விஷயம் என்னவா மாறுதுன்னா, 47 கட்டமைச்ச இந்திய தேசிய அரசியல் கட்டமைப்பு உண்மையில் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிற மொழிவழி தேசங்கள் மொழிவழி தேசங்கள் அப்புறம் பழங்குடி தேசங்களை சிறைக்கூடமாக மாற்றும். உண்மையிலே இயல்பாக ஒரு சமூக வளர்ச்சியில் இந்த தேசிய எல்லைகள் தான் வரணும். டெல்லி சொல்கிற தேசிய எல்லைன்றது இதுதான். ஆனால் இந்த தேசிய எல்லைக்கு பதிலாக அது இந்திய தேசியம் என்ற அடிப்படையில் ஏவுலை வந்து சிறைக்கூடமாக மாற்றும். இதுதான் வந்து இதனுடைய முக்கியமான அம்சம். அப்போ இது வந்து அப்படி கட்டமைக்கும் போதே கூட சிக்கல்கள் வருது. அப்போ ஐநாவில் கூட தேசிய சுதந்திர உரிமை, இந்த பிரிந்து போகும் உரிமை இதெல்லாம் அங்கீகரிக்கணுன்றது சோவியத் ரஷ்யாவுடைய வலியுறுத்தல்களால் சேர்க்கப்பட்டுச்சு. அது சேர்க்கப்பட்டாலும் இங்கேயும் வந்து அதுக்கான வலியுறுத்தல் கம்யூனிஸ்ட் கட்சினால் இருந்தது. தேசிய சுதந்திர அடிப்படையிலான இங்கே வந்து பிரிந்து போக உரிமை கூடிய ஒரு யூனியனை அமைக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. 42லேயே வந்து அந்த கோரிக்கை மனு கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து நேரு, மௌலானா அப்துல் ஆசான்லாம் வந்து பேசுகிறாங்க. அது உறுதிமொழி கொடுக்குறாங்க. உறுதிமொழி கொடுத்து ஆனால் அரசியல் சாசனத்தில் அது இயற்றப்படலை. அரசியல் அமைப்பு சாசனத்தில் அது அப்படி சேர்க்கப்படாது மட்டும் இல்லாமல் பின்னாடி வரக்கூடிய மொழி வழி மாநில கோரிக்கைகளை கூட முதல்ல அடக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா இந்த மொழி வழி மாநிலங்கள் அப்படின்றது தேசிய இனங்களுடைய தேசிய சுயநிர்ணய உரிமைன்ற கோரிக்கை இருந்தது இல்லையா சுதந்திரம் வரைக்கும். ஏன்னா தமிழ்நாட்டிலே எல்லா தலைவர்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க தேசிய சுயநிர்ணய உரிமைக்காக. எல்லா அரசு தலைவர்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போது வந்த போர்டுக்கிட்ட. அப்போ இது இந்த கோரிக்கை இருந்தது சுதந்திரம் வரைக்கும், 47 வரைக்கும் இருந்த கோரிக்கை பின்னாடி மாநிலங்களுக்கு கோரிக்கை வரும்போது திசை திருப்பப்பட்டு அது காயடிக்கப்படும். அப்போ அதை வந்து நேரு ஏற்றுக்கிட்டு அந்த அடிப்படையில் மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்படுது. அது கூட ஒரு முழு தன்மையெலாம் சொல்ல முடியாது. இந்தியா முழுக்க கரெக்டாக எல்லா முடிவு அப்படிலாம் இல்லை. போராடிய
மொழி வழி மாநிலங்களுக்கு வந்து அப்படி வந்து அமைக்கப்படும். இதுதான் வந்து அதில் வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் இதுக்கப்புறம் மொழி வழி மாநில போராட்டங்கள் வந்த பிறகு கம்யூனிஸ்டுகள் வந்து அதை வந்து கைவிட்டுறாங்க. அந்த சுயநிர்ணய உரிமை என்ற விஷயத்தை கைவிட்டுறாங்க. அப்போ கைவிட்ட பிறகு இவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி என்ற முழக்கத்தை எடுக்குது. அதனுடைய சாரம்சம் வந்து தேசிய சுயநிர்ணய உரிமை தான். பிரிந்து போகும் உரிமை அதில் கிடையாது, அவ்வளோதான். ஆனால் குடியரசு கூட்டரசுகள் சோவியத் மாதிரி 4 விஷயங்களை வந்து மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு வச்சுக்கணும், மற்றதெல்லாம் வந்து மாநிலங்கள்கிட்ட இருக்கணுன்றது தான் அதனுடைய அவங்களுடைய கொள்கை வகுப்பாளர்களாக இருந்தவங்களுடைய கருத்தாக்கம். திராவிட திமுகவுடைய கொள்கை வகுப்பாளர்களாக இருந்தவங்களுடைய கருத்தாக்கம் இதுதான். அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மீண்டும் எம்எல் பார்ட்டி உருவான பிறகு தான் முதல் அதுதான் அறிவிக்குது, இது மொழி வழி இது தேசிய இனங்களுடைய சிறைக்கூடம் இந்தியா. அப்போ இங்கே தேசிய இனங்கள் சுயமாக வந்து தங்களுடைய இதை வந்து அமைச்சிக்கணும், குடியரசுகளை அமைச்சிக்கணும், தேசிய சுயநிர்ணய அடிப்படையிலான பிரிந்து போகும் உரிமையுடனான ஒரு இது வந்து இங்கே யூனியன் வந்து இருக்கணும் அப்படின்ற கொள்கையை வந்து அது பொதுவாக வந்து முன்வைக்கும். அப்போ இந்த கொள்கை இன்னும் தெளிவாக பின்னாடி என்ன ஆகுதுன்னு சொன்னால் 80களில் 70களுடைய இறுதியில் எப்படி சாதியை ஒட்டிய பல மாற்றங்கள் வரும்போது இது இன்னும் கூர்மையாக வரும்போது தான் கொண்டப்பள்ளி சீதாராமையால் முன்வைக்கப்படுறது தான் 81 ஏஆர்எஸ், அதாவது ஆல் இண்டியா மாணவர் சங்கத்தினுடைய விக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி என்ற பேரில். அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப தெளிவாக முன்வைக்கப்படுறது தான் குடியரசு கூட்டரசு. இங்கே கூட்டரசு என்ற சொல்லாடல், ஏன்னா அதில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது எல்லாருக்கும். அங்கே சோவியத்தில் யூனியன் தானே வச்சாங்க, ஒன்றியம் தானே வச்சாங்க, நாம் வந்து குடியரசு ஒன்றியம் தானே சொல்லணும். அதில் என்ன விஷயம்னா, அவங்க சோசியலிசத்துக்கு வந்து அந்த ஒன்றியன்றதை வைக்கிறாங்க. சோசியலிசத்துக்கு ஒன்றியன்றது வைக்கலாம், ஒரு வளர்ந்த சமூகத்தில் ஒன்றியன்னு வைக்கும்போது அது பிரச்சனை இல்லை, ஒரு ஐக்கியத்தை நோக்கி நாம் போக முடியும், ஒரு ஒன்ற முடியும் அது. ஆனால் ஒரு முதலாளித்த சமூகத்தினுடைய ஜனநாயக இதுவே தீர்க்கப்படாத ஒரு காலகட்டத்தில் அது ஒரு கூட்டரசாக தான் வந்து இருக்க முடியும். அப்போ அதனால தான் அதை குடியரசு கூட்டரசு அப்படின்ற சொல்லாடலை பயன்படுத்தும். அப்போ 81லேருந்து அது மக்களுத்த கட்சியினுடைய இதுவாக மாறுது. ஆனால் அது காங்கிரீட்டான நடைமுறைகளுக்கு அது வந்து கொண்டு போகப்படாமல் 87ல் மே நாள்லேருந்து நாம் வந்து முன்வைக்கிறோம். மக்கள் யுத்த கட்சி மீண்டும் வந்து அது ஏஎம்கே தலைமை போன பிறகு, ஏஎம் தலையை தூக்கி அடிச்சுட்டு புதிய தலைமை வந்த பிறகு 87லேருந்து சுதந்திர தமிழ்நாட்டுக்காக போராடவும் சுதந்திர தேசங்களின் கூட்டரசை படைப்போம் அப்படின்ற முழக்கம் வந்து அப்போத்துலேருந்து தொடர்ந்து இந்த 40-45 வருஷமாக முன்வைக்கப்படும். இதுதான் வந்து இதனுடைய அம்சம். இப்போது இதுக்கு வருவோம். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாண்டு நிலைப்பாடுகளை பார்ப்போம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த தேசிய இன சிக்கலை வந்து முன்வைக்கிறதுல கம்யூனிஸ்ட் கட்சி கைவிட்டால் கூட சிபிஐயில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதுக்கான போராட்டம் நடக்குது. இருவழி போராட்டமாகவே நடந்து மாநில மாநாட்டில் அது தோற்கடிக்கப்படுது. அவருடைய பேர் வந்து சரியாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து எஸ்என் நாகராஜன் 67ல் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சின்னு கட்டி தமிழ் தேசிய விடுதலையை அவர் வந்து முன்வைக்கிறார். ரொம்ப திட்டவட்டமாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை வடிவத்தை கொடுத்து ஒரு கருத்தாக்கமாக தமிழ் தேசிய விடுதலையை முதல்ல வச்ச ஒரு தமிழ்நாட்டில் யார் அப்படின்னு சொன்னால் அது வந்து எஸ்என் நாகராஜன் தான். இது ஒன்று. இது வந்து கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு வளர்ச்சி போக்கில். அந்த வளர்ச்சி போக்கில் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முதலாளித்த திராவிட இவங்களுடைய வளர்ச்சி போக்கில்னு பார்த்தா 30களில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் பெரியாரும் அந்த கூட்டத்தில் அறிவிக்கிறாரு. தமிழ் இவங்களும் வந்து அதை வந்து முன்வைக்கிறாங்க, அதை பெரியார் அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த போர்டு வந்தபோது திராவிட நாடு தனியாக வேணுன்ற மனு தான் கொடுக்குறார் பெரியார். ஆனால் பிறகு 56ல் நடக்கக்கூடிய ஆதித்யநாத் நடத்தக்கூடிய மாநாட்டில் தான் முதல்ல வந்து அந்த சுதந்திர தமிழ்நாடு ஏன் அப்படின்ற ஒரு இதை வந்து வைக்கிறார், கட்டுரையை வைக்கிறார். அந்த சுதந்திர தமிழ்நாடு முழக்கம் வந்து
அதுக்கப்புறம் வந்து திராவிட கழகத்தால் வந்து பிரச்சாரம் பண்ணப்படுது. தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ் தமிழடா தலை நிமிர்ந்தா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து சமூகத்தில் வந்து அது ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் இவங்க வந்து மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்றாங்க. இதை வந்து திமுக வைக்கிறாங்க. இதுதான் மக்கள் செல்வாக்கு பெற்றதாக மாறுது. மக்கள் செல்வாக்கு பெற்றதாக மாறுது. பின்னாடி வந்து ஈழப் போராட்டம் வருது. ஈழப் போராட்டம் வரும்போது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கத்திலேருந்து வரவங்க தான் புலவர் கலியபெருமாளும் தமிழரசனும். அவங்க வந்து இந்த கருத்தாக்கத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அவங்க முன்வைக்கும்போது என்னென்னா, அடிப்படை முரண்பாடாக தேசிய முரண்பாடை அடிப்படை முரண்பாடாக சேர்க்கணுன்னு தான் அவங்களுடைய முதல் கோரிக்கை. ஆனால் அது முறையாக விவாதிக்க ஏஎம்கே தலைமை அனுமதிக்கலை. அனுமதிக்காதனுடைய விளைவு அவங்க இறங்கி செயல்பட ஆரம்பித்தாங்க. இறங்கி அமைப்புக்குள்ளே வந்து உடைக்கிறது, பேசுறதுன்றது ஆரம்பித்தாங்க. இதுதான் நடந்தது. ஒரு சரியான ஒரு இழுவரி போராட்டத்தை ஏஎம்கே தலைமைக்கு நடத்தியிருந்தால் அன்றைக்கே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு இருவழி போராட்டம் ஒரு கட்சிக்குள்ளே நடக்குதுன்னும்போது கட்சி ஒரு பலத்தை பெறும். அப்படி இல்லாத போது அது அமைப்பு சிக்கல்களாக மாறிடுது. அமைப்பை சீர்குலைக்கிறாங்க, அமைப்பு உடைக்கிறாங்க, இப்படி வந்து அது வந்து மாறி போகுது. சரி, அவங்களுடைய இதில் வந்து வருவோம். அப்போ தமிழரசன் வந்து வைக்கும்போது தமிழரசன், புலவர், சுந்தரம் 3 பேரும் ஒன்றா தான் போகிறாங்க. ஒன்றா தான் போய் வந்து உக்காந்து 15 நாள்கள் கிட்டத்தட்ட பேசுகிறாங்க. 3 பேருக்கும் உடன்பாடு வரல. தமிழரசனை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கிறாருன்னா, அவர் தமிழ் தேசியம் பேசினா கூட பழைய எம்எல் பார்ட்டியினுடைய அந்த செயல் வழியை வந்து அவர் மாற்றிக்கொள்ளவே தயாரில்லை. அவர் அந்த அடிப்படையிலேயே அவர் செயல்போக்கை வேணும். ஒரு படை கட்டப்படணும். படை கட்டப்பட்டு, ஏன்னா அங்கே ஈழ போராட்டங்கள், ஒரு ஆயுத போராட்டம் நடந்துட்டு இருக்கிறதுனால அது பாதிப்புகள்லேருந்து அந்த கருத்தை அவர் வந்து முதன்மையாக வந்து முன்வைக்கிறார். முதன்மை வடிவம் வந்து அமைப்பு வடிவம், கெரில்லா வடிவம், முதன்மை போராட்ட வடிவம், ஆயுத போராட்ட வடிவம்னு 67 சாரு மஜும்தார் வச்ச அதே கருத்தாக்கங்களை தான் அவர் வந்து திருப்பியும் வந்து வைக்கிறார். இதில் வந்து அவங்க 2 பேருக்கும் உடன்பாடு இல்லை. அவர் வந்து மக்கள் திரள் அமைப்புகளை கட்டி கொண்டு போகணும் அப்படின்றது புலவருடைய இது. இவர் வந்து உழவர் புரட்சியை அடிப்படையாக கொண்ட, அதாவது நாம் அப்போது சொன்ன அந்த சுதந்திர தமிழ்நாடு முழக்கத்தை அந்த அடிப்படையில் சுந்தரம் வந்து முன்வச்சாலும் இவங்க 2 பேரும் வந்து அவர் மாநாட்டில் கலந்துக்கிறார் சுந்தரம். ஆனால் அவரோட சேரலை. இறந்த பிறகு மீண்டும் சுந்தரம் தலைமை பொறுப்பெடுத்து எல்லா வேலைகளையும் செஞ்சார். இதுதான் வந்து நடந்தது. அவருடைய விஷயத்தில் கூட வந்து தமிழரசன் விஷயத்தில் கூட என்ன விஷயம்னா, ரொம்ப திட்ட தெளிவாக தமிழ்நாட்டை பற்றி ஆய்வு செய்து, தமிழ்நாட்டினுடைய அரசியல் பொருளாதார இதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அவர் வந்து தமிழ் தேசியங்களை வந்து வைக்கல. அன்றைக்கி நடந்த ஈழப் போராட்டத்தினுடைய தாக்கத்திலேருந்து தான் அவர் வந்து முன்வச்சாரே தவிர ஒரு சரியான அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வின் அடிப்படையில் அவங்க வந்து யாரும் வந்து முன்வைக்கலை. இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் இவர் எடுத்துக்கிட்டோன்னா, பிரிஞ்ச பிறகு ஏஎம்கேனுடைய சிந்தனை தடன்னா, அவர் வந்து எல்லாமே ஏற்கனவே போன வாட்டி சொன்னவர் ஒரு பாதுகாப்பு தன்மைக்கு போனதுனால அந்த தேசிய சூழ்நிலை உரிமைன்றதை பிடிச்சிட்டே தொங்குறதுன்றது மாறிடுது. அதுவும் வெறும் உரிமை மட்டும்தான், பிரிவினைலாம் கேட்கக்கூடாது என்ற கருத்தாக்கம் தான் அவங்களுடைய அணிகள்கிட்ட இருக்குது. உடனே அவங்க என்ன ஒரு விவாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, ஈழத்தை ஆதரிச்சோன்றது. அதில் என்ன விஷயம்னா, தமிழீழத்தை வந்து அங்கீகரிக்க சொல்லி பீப்புள்ஸ் வார் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுக்குது. அது ஆல் இண்டியா பீப்புள்ஸ் வாருடைய ஸ்டாண்ட் அது. ஆனால் திம்பு பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒரு தமிழ்நாடு பீப்புள்ஸ் வார் வந்து ஒரு வெளியிடுறாங்க. அதில் என்ன வெளியிடுறாங்கன்னா, தேசிய சீர்திருத்தம்னு வெளியிடுறாங்க. அப்போ நாங்கள் வந்து மாணவர் போராட்டம், ஈழ ஆதரவு மாணவர் எஸ்எஸ்சிடின்னு ஒன்று கட்டியிருந்தோம். அதன் சார்பாக நாங்கள் தமிழ் ஈழம் அப்படின்றது போடுறோம் நோட்டீஸில். இது தலைமை கிட்டேருந்து எதிர்ப்பு வருது. ஏஎம்கே கிட்டேருந்து எதிர்ப்பு வந்து கடுமையான விவாதங்கள் நடக்குது. முதல் விவாதமே பாஜக அணிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஏஎம்கேக்கும் எங்களுக்கும் வந்த அரசியல் முரண்பாடு தமிழ் ஈழமா தேசிய சூழ்நிலை உரிமையா, இதுதான் வந்த முதல் அரசியல் விவாதம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வரலாற்று நிகழ்வு. முதல் இதுவே அதுதான், முதல் வேறுபாடே வந்தது அதான்.
அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த ஸ்டாண்ட்லேருந்து பின்னாடி எடுத்ததுன்றது ஒரு பாதுகாப்பு தன்மையிலேருந்து ஒரு சந்தர்ப்பமே தவிர சரியான அரசியல் அடிப்படை கிடையாது. ஏன் அரசியல் அடிப்படை கிடையாதுன்றதை நாம் பேசலாம் நம்ம. இப்போ அடுத்தது விஷயத்துக்கு வருவோம். அடுத்தது என்னன்னு சொன்னால் கார்மிகளை பொறுத்த வரைக்கும் நாம் 87 சுதந்திர தமிழ்நாடு முடக்கெல்லாம் வைக்கும்போது இவங்க முதலாளித்த தேசியவாதிகள்னு சொல்லிட்டு அவங்க தமிழ்கடல்லையே எழுதுகிறாங்க. தமிழ்கடலில் எழுதும்போது இதை முழுக்க எதிர்க்கிறாங்க. சுதந்திர தமிழ்நாடு முடக்கத்தையே அவங்க எதிர்க்கிறாங்க. ஆனால் பின்னாடி 90களுக்கு பிறகு இன்னொரு அந்தர் பல்ட்டி அடிச்சுட்டு இன்னொருக்கு கோடிக்கு போய் பிற்போக்கு நிலப்படுத்துவ பண்பாடெல்லாம் தமிழ் பண்பாடுன்னு தூக்கி பிடிக்கிறாங்க. ஏன் இவங்க தூக்கி பிடிக்கிறாங்கன்னா ஒரு ஆய்வுன்னு சொல்லக்கூடிய கருத்தாக்கத்தில் இனம் என்பது முன்பே இனக்குழு காலகட்டத்திலிருந்தே உருவாயிடுதுன்னு அவர் ஒரு தவறான ஒரு திரிபுவாத கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார். ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. தேசிய இனம் என்பதும் மொழி ஒரு கூறாக மாறுது என்பதும் முதலாளித்துவ காலகட்டத்தில் தான் ஒரு அரசியல் கட்டமைப்பாக மொழி தேசம் என்பது உருவாக்கப்படும். தேசிய இனம் என்பது உருவாக்கப்படும். அதுவும் அவன் சந்தைக்காக, அதாவது ஸ்டாலின் தெளிவாக சொல்கிறார், தேசம் என்பதே முதலாளி சந்தையில் கண்டெடுத்த குழந்தை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கார்முகிலுடைய இது முன்னிருந்தே இனம் உருவாயின ஒரு திரிபுவாத கருத்தாக்கத்தை அவர் முன்வைக்கிறார். இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. அதனால தான் அவங்க இன்னொரு கோடிக்கு போய் தமிழ் பிற்போக்குவாதங்களை எல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ஆட்கள் அப்படி தான் இருக்காங்க. அதனால தான் பல பேர் இனவாதத்தை சீமானை ஆதரிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி கார்முகில் சிந்தனை தரத்தை சேர்ந்தவங்க தான் இன்றைக்கி சீமானை இனவாதத்தை ஆதரிக்கக்கூடிய சக்திகளாக மாறி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பின்னோக்கி ஓடி இன்றைக்கி இந்த பெரியார் பின்னாடி எந்த பெரியார் சுதந்திர தமிழ்நாடு முழக்க வைக்கும்போது அது முதலாளித்த தேசியவாதம்னு சொன்ன அதே கார்முகில் சிந்தனை தரத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி பெரியாருக்கு இன்னொரு பக்கம் ஓடி போய் பெரியாருக்கு வால் பிடிக்கிறவங்களா மாறி இருக்கிறாங்க. இதுதான் இதனுடைய முக்கியமான அம்சம். அப்போ இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், லெனினை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயங்களை அவர் சொல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஒன்று, நார்வே ஸ்வீடன் பிரிவினையில் முக்கியமான ஒரு அரசியல் வரையறையை, தேசிய இனத்துக்கான ஒரு கோட்பாட்டு வரையறையை லெனின் முன்வைக்கிறார். அது முக்கியமானது பொதுவாக்கெடுப்பு. மக்கள் பொதுவாக்கெடுப்புன்ற ஒரு அரசியல் தீர்வை, ஒரு ஜனநாயக தீர்வை அவர் முன்வைக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. லெனினுடைய முதன்மை அம்சம் ஒரு தேசிய இனத்தை சிக்கலை தீர்க்கத்துக்கான முக்கியமான அரசியல் தீர்வு பொதுவாக்கெடுப்பு. இதை இன்னுமே யாருமே ஆழமாக புரிஞ்சிக்கலை. இதனுடைய விளைவு என்னன்னா, நாம் ஈழப் பிரச்சனையில் யுத்தத்துக்கு முன்னாடியிலிருந்து, நாம் கடைசி யுத்தத்துக்கு முன்னாடியிலேருந்து பொதுவாக்கெடுப்பை கோரணும், அரசியல் பிரச்சனையாக மாற்றணும், ஐநாவில் இதை வலியுறுத்தணும் அப்படின்னு நாம் வலியுறுத்திட்டு இருந்தோம். உடனே இங்கே சிலர் நாம் திசை திருப்புறோம், பொதுவாக்கெடுப்புலாம் பேசக்கூடாது, யுத்தம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் புறநானூற்று விடும் பாடியே அநியாயமாக எல்டிடியும் அங்கே இருக்கிற மக்களையும் கொண்டாங்க. இவங்க தான் கொண்டது. அநியாயமாக ஒரு யதார்த்தத்துக்களை புரியாமல், ஒரு அறிவற்றத்தனத்தில், ஒரு உணர்வுத்தன்மையில் கேவலமாக கொண்டாங்க. உண்மையில் ஒரு அரசியல் கோரிக்கைக்காக அது மாறி இருக்கும்போது, ஏற்கனவே பயங்கரவாதம் அப்படின்னு அமெரிக்காவால் பரப்பப்பட்டிருந்த சிங்கள பேரினவாதத்தின் அரசால் பரப்பப்பட்டிருந்தது முறியடிக்கப்பட்டிருக்கும். ஒரு பொதுவாக்கெடுப்பு கோரிக்கை பலமாக மாறி இருக்கும்போது ஒரு அரசியல் கோரிக்கையாக மாற முடியும், ஒரு அரசியல் இதுவாக மாற முடியும், ஒரு பௌதிகமாக அது ஒரு அரசியல் சிக்கலாக மாற முடியும். அதை வரட்டுத்தனத்தின் காரணமாக, இவர்களுடைய முட்டாள்தனங்களின் காரணமாக கடுமையாக சிலர் எதிர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது அப்போவே என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கே சிவாஜிலிங்கம் நடேசெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அது கடைசி கட்டம் பேசி என்ன பிரயோஜனம்? முன்னாடியே யுத்தத்துக்கு போகாமல் அந்த அரசியல் ராஜதந்திர நகர்வை இவங்க நகர்த்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுதான் இப்போயும் சொல்ல வரும். இப்போது நாங்கள் வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா,
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடியரசு கூட்டரசுன்னு சொல்லக்கூடியதை கூட பொது வாக்கெடுப்பின் மூலம் தான் தீர்மானிக்கணும்னு சொல்கிறோம். இப்போ நம்ம தமிழ் தேச குடியரசை நம்ம தீர்மானிக்கணும்னா மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தணும். நாம் குடியரசு அமைச்சிக்கிட்டு கூட்டரசு வச்சுக்கலாமா வேணாவா அப்படின்னு அமைக்கணும். இது இல்லாமல் ஒரு பிரச்சனையை தனி நாடு அது அப்படின்னு சொல்லி வெறும் ஆயுத தீர்வின் மூலமாக தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஒன்று. இன்னொன்று, சில வரட்டுத்தனமாக இந்த கார்மிக சிந்தனைத்தனம், அப்புறம் வேறு சிலர் கூட அப்படி தான் பேசிகிட்ருக்கிறாங்க. ஏதோ தமிழ் தேசம் தனி விடுதலைன்னு கூமுட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு புரட்சின்னா என்ன, ஒரு விடுதலைன்னா என்ன, ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி தனி விடுதலை என்றது உலகத்தில் சாத்தியமே கிடையாது. எப்போ சாத்தியம்னா, ரஷ்யாவில் புரட்சி வந்தது எப்போ வந்தது? முதல் உலகப் போரை ஒட்டி வந்த நெருக்கடிகளில் வந்தது. அதுக்கப்புறம் வந்த 2ஆம் உலகப் போரை ஒட்டி வந்த நெருக்கடிகளில் பல நாடுகள் விடுதலை அடைந்தன. அப்போ நெருக்கடிகள் அவசியம். ஒரு நெருக்கடிகள் இல்லாத காலகட்டத்தில் தனி விடுதலைகள்லாம் சாத்தியமே கிடையாது. அதுவும் வல்லரசுகள் உருவான பிறகு இவங்க 2 பேரை சார்ந்து தான் தேசிய விடுதலைகளே நடந்திருக்கு. இவங்க 2 பேர் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க தேசிய விடுதலைகளை வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் உலகமயம் ஆன பிறகு, பனிப்போர் முடிஞ்ச பிறகு பொது வாக்கெடுப்பின் மூலமாக சில கிழக்கு தைமோர் அப்படிலாம் அவங்க தேசிய விடுதலை சாதிச்சாங்க. இதை தான் நம்ம ஈழத்துக்கு கூட சொன்னோம். அப்போ இதில் என்ன விஷயம்னா, லெனினுடைய முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயமே பொது வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது. நாம் இங்கே சொல்லக்கூடிய தமிழ் தேச குடியரசு கூட்டரசுன்னு சொல்வதை கூட நாம் இந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம். பொது வாக்கெடுப்பின் மூலம்தான் அது நாம் முன்வைப்போம். இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை இந்த சிந்தனை தளத்தினுடைய முக்கியமான அம்சமாக நான் சொல்கிறது, ஏஎம்கே சிந்தனை தளத்தினுடைய முக்கியமான அம்சமாக சொல்கிறது என்னென்னா, இதை புதிய ஜனநாயக புரட்சியோடு இணைக்கிறது. புதிய ஜனநாயக புரட்சி நடந்தால் தான் தேசிய விடுதலை சாத்தியம். அப்புறம் ஏகாதிபத்திய எதிர்ப்பில் தான் தேசிய விடுதலை சாத்தியம் அப்படின்லாம் உளறிக்கொண்டு இருக்கிறாங்க. இதுவும் லெனினியத்துக்கு எதிரானது. எப்படின்னு சொன்னால், நார்வே ஸ்வீடன்லேருந்து பிரியும்போது அப்போ லெனின்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ நார்வே பொருளாதார ரீதியாக பிரிட்டனை சார்ந்து தானே இருக்குது. அப்போது அதுக்கு பொருளாதார சுதந்திரம் இல்லையே, வெறும் அரசியல் சுதந்திரம் மட்டுமே தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது லெனின் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கு தேசிய சிக்கல் தீர்வு ஒடுக்குமுறை, அவன் மீதான ஒடுக்குமுறை என்றது அரசியல் தீர்வின் மூலமாகவே தீர்க்கப்படும். ஆனால் அவங்களுடைய சுய பொருளாதாரம் என்பது அவங்க வளர்ச்சி போக்கில் தான் தீர்க்கப்படும். இல்லைனா அவங்க பிரிட்டன்கிட்ட அடிமை ஆகும், அவ்வளோதான். ஆனால் அங்கே ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய அடிமையிலேருந்து வரக்கூடிய தேசிய விடுதலை என்பது வேறு. ஆனால் ஒரு இனப்பிரச்சனையாக, நார்வே ஸ்வீடனுக்குள்ள இனப்பிரச்சனையாக இருந்த விஷயம் தீர்க்கப்பட்டது என்பது வேறு. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போது ஈழப் போராட்டத்தில் அப்படி இந்திய தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியாவை எதிர்க்காமல், இந்தியாவினுடைய எதிரி நாடுகளுடன் உதவிகளை பெறாமல் எந்த தேசிய விடங்களும் சாத்தியம் கிடையாது. இதை தான் நாங்கள் அப்போ வலியுறுத்தோம். நாங்கள் வலியுறுத்தியதும் அதான். ஆனால் அவர்கள் தாங்கள் இந்தியாவுக்கு விசுவாசின்னு காட்டிக்க விரும்பினாங்களே தவிர இந்த ராஜதந்திர அணுகுமுறை அவங்களுக்கு கிடையாது. ஈழ விடுதலையில் தோல்வியில் 2 விஷயங்கள் முக்கியமானது. ஒன்று, அது அரசியல் கொள்கையாக பொது வாக்கெடுப்பாக மாற்றாதது. 2வது, அரசியல் ராஜதந்திர நகர்வுகளில் அது தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியாவை எதிர்த்த நாடுகளுடன் நட்பை பேணுவது. ஆனால் அதை இவங்க நல்லா பண்ணாங்க. சந்திரிகாவும் பிரேமதாசாவும் நல்லா அணுகுனாங்க. அவங்க சீனா பாகிஸ்தானை நோக்கி போனாங்க. இன்றைக்கும் சீனாவோட சிங்கள ஆளுநர்கள் அதனால தான் இன்னும் நெருக்கமாக ஆனாங்க. ஆனால் இவங்க அதை செய்யறதுக்கு தயாராகவே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஏன் இதை உதாரணம் சொல்கிறேன்னா, இந்த 2 அம்சங்களும் முக்கிய தோல்வி. அப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, தேசிய விடுதலை என்பது ஒரு இடைக்கட்டமாகவே தீர்க்கப்பட்டோம் இன ஒடுக்குமுறை இருக்கும்போது.
இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் கூட இருக்குது. இந்தியாவில் கூட இவங்க முட்டாள்தனமாக வந்து கார்மிகள் விளக்கம் கொடுக்குறது, இவங்க ஏஎம்கே சிந்தனைத்தனவாதிகள் வந்து விளக்கம் கொடுக்குறதுல முட்டாள்தனமாக விளக்கம் கொடுக்குறாங்க. பெரும்பான்மை தேசியவாதம் இல்லை, பெரும்பான்மை தேசிய இனம். இங்கே தேசிய இனம் இல்லை, ஆனால் தேசியவாதம் இருக்குது. பெரும்பான்மை தேசியவாதம் இருக்குது. அதாவது இந்தி பேசும் மொழி பேசுபவர்கள் இன்றைக்கு 35% மேலே ஆயிட்டாங்க. இந்த 70 வருஷங்களில் இந்த அரசுகள், காங்கிரஸ் பிஜேபி அரசுகள் அது சாதிச்சிச்சு. நகரங்களில் வந்து நிறைய மொழிகளை வடக்கிலெல்லாம் அழித்து நகரங்களில் வந்து கல்வி மொழியாக அதை மாற்றி, நிர்வாக மொழியாக மாற்றி, பல மாநிலங்களில் அவங்க தாய்மொழி வந்து இந்தின்னு நினைக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க கேள்வி, உன் தாய்மொழி என்ன? இந்தி. வேறு என்ன தெரியும்? எனக்கு போஜ்பூர் தெரியும். என்ன விஷயம்? அவங்க போஜ்பூரி. ஆனால் அவங்க போஜ்பூரை தாய்மொழின்னு சொல்லவே தெரியல அவங்களுக்கு. அப்போது ஒரு அவங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவங்க இந்தியை கற்றுக்கணும். ஏன் தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு அந்த கருத்து வைக்கிறவங்ககிட்ட கேட்ட கேள்வி இது. அப்போது இந்தி ஒரு பெருந்தேசியவாதமாக கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதே போல் இந்திய தேசியம் அப்படின்ற கருத்தாக்கமும் பலமானது. அதாவது ஒவ்வொரு மனிதனும் இங்கே 2 உணர்வுகளோட, 2 சிந்தனை தளங்களோடு தான் இருக்கிறான். ஒன்று பிறக்கும்போது சாதியனாக பிறக்கிறான். அவனுக்கு சாதிய சிந்தனைகள் சிறு வயதிலேருந்து ஊட்டப்படுது. அவன் சூழல்கள் வளர்ச்சி எல்லாம் சாதிய சிந்தனையாக சாதியனாக இருக்கிறான். அடுத்தது அவன் தேசியம் அப்படின்னு சொல்லும்போது அவன் இந்தியனாக தான் இருக்கிறான். இந்தியனாக தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட இந்தியர்களாக தான் இருக்கிறாங்க. இவங்க கார்மிகள் வாதிங்க இவங்கெல்லாம் சொல்கிறதுலாம் அப்பட்டமான பொய். குறைந்தபட்ச சில ஆயிரம் மட்டுமே தமிழ் உணர்வு, தமிழ் தேசியன்றது அறிவு இருக்கும். மற்றவங்க எல்லாமே தங்களை சாதியர்களாகவும் இந்தியர்களாகவும் இருக்கிறாங்க. இதுதான் விஷயம். அப்போது இந்த கருத்தாக்கம் இந்திய என்ற விஷயம், இந்திய பெருந்தேசியவாதம், இதெல்லாம் வந்து அனைத்து தேசியங்கள் மீதான ஒடுக்குமுறையை ஏவுது. எப்படி அங்கே ரஷ்யாவில் ரஷ்ய மொழி எல்லாரையும் வந்து ஒடுக்குச்சோ, அதே போல் தான் இங்கே வந்து அந்த ஒடுக்குதலை இந்தின்ற பேரில் எல்லாம் வந்து ஒடுக்கப்படுது. அடுத்தது சமஸ்கிருதத்தை துணையாக வந்து சேர்த்துக்கிறாங்க. இந்தியா தேசம் என்ற அடிப்படையில் ஒடுக்கப்படுது. அதுவும் இப்போ மிக தெளிவாக ஒரே சந்தைக்காக இப்போது ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் வர மாதிரி இப்போது ஒரே தேர்தல் வந்து வரப்போகுது. ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படின்னு வரப்போகுது. இதுவும் வந்து ஒரு இந்திய தேசியத்தை கட்டமைப்பதற்கான இது வந்து இந்திய தேசியன்றது ஒரு நவீன பார்ப்பனிய கூறு. இந்தியான்றது நவீன பிராமணியத்தின் கூறு. இந்துத்துவான்றது பழைய கூறு, பழைய விஷயங்கள், பழைய பண்பாட்டை அவங்க வந்து சாதிய சனாதன பெண் அடிமைத்தன மூட நம்பிக்கைகளை சொல்கிறது தான் இந்துத்துவா. அது பண்பாட்டு விஷயமாக முன்வைச்சாலும் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அவங்க முன்வைக்கிறது இந்தி என்ற பெருந்தேசியவாதத்தையே வைக்கிறாங்க. அப்போ இங்கே பெருந்தேசியவாதம் இல்லைன்றது ஒரு சூனியத்தன்மையில் இருக்கக்கூடிய இந்திய பெருந்தேசியவாதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூனியவாதத்தை கார்மிகள் சிந்தனை கொண்டவங்க வைக்கிறாங்க. இதுதான் முக்கியம். அதே போல் தான் இவங்க வந்து அது சும்மா ஒப்புக்கு வந்து தேசிய உரிமை, அதாவது தேசிய சுதந்திர உரிமைனா என்னான்னு கேட்டால் அது உரிமை மட்டும்தானா விவாதத்தில் வைக்கிறாங்க. அப்போ பிரிந்து போகிறதுக்கு வந்து இது கிடையாதா அப்படின்னா உரிமை மட்டும்தான் அப்படின்றாங்க. அப்போ என்ன புரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றதே புரியல. அப்போ சரி அதை விடுங்க. அது வந்து ஒரு ஏமாற்று முழக்கமாக கூட மாறிடுச்சு. தேசிய சுதந்திரம்ன்ற ஒரு முழக்கம் ஒரு ஏமாற்று முழக்கமாக கூட மாறிடுச்சு. அதனால தான் தெளிவாக நம்ம வைக்கிறோம். என்ன வைக்கிறோம்? குடியரசு கூட்டரசுன்னு வைக்கிறோம். அதனுடைய அம்சம் தான் அது. தேசிய சுதந்திர உரிமையுடைய அம்சங்கள் தான் குடியரசு கூட்டரசுன்றது. அப்போ இதை பற்றி தெளிவான விவாதத்துக்கு வரவும் மாட்டாங்க. நாம் தெளிவாக முன்வைக்கிறோம், ஆனால் இந்த விவாதத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. அப்போ இதுதான் வந்து முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்றைக்கு மார்க்சியர்கள் முன்வைக்க வேண்டிய விஷயம் குடியரசு கூட்டரசு. இந்த குடியரசுன்றது அனைத்து உரிமைகளையும் பெற்றது. என்னென்ன உரிமை அப்படின்னு சொன்னால், நாம் அதாவது செலவாணியை தவிர, அதாவது ரூபாய் நோட்டு கரன்சியை தவிர மற்ற அனைத்து உரிமைகளும் இதுக்கு வரணும். அதில் முக்கியமாக ஒரு 4 விஷயம் மட்டும் 2 பேருக்கு வரணும். இதை வந்து 4 விஷயம் சோவியத்தில் வந்து ஒன்றியத்துக்கு இருந்தது. இப்போ இங்கே மாநில சுயாட்சி வச்சவங்க கூட அந்த 4 வந்து மத்திய அரசுக்கு தான் வைக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கூட அது மத்திய அரசுக்கு தான் வைக்கிறாங்க. எல்லாருமே அதான் வைக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்னா அப்படி இல்லை. அந்த 4 விஷயங்கள், அதாவது போக்குவரத்து,
தொலைத்தொடர்பு, அப்புறம் வந்து வெளி உறவு, பாதுகாப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் 2 பேருக்கும் இருக்கணும்னு நாம் சொல்கிறோம். ஏன்னா சோவியத்தில் இதெல்லாம் டெவலப் ஆச்சு, தூதரங்கள் அமைக்கிறது அதெல்லாம் வந்து டெவலப் ஆச்சு. அப்போ நாம் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த இதை நோக்கி போகணும். அப்போ நாம் என்ன சொல்கிறோம், இது 4ம் 2 பேருக்கும் இருக்கணும். செலவாணி மட்டுமே கூட்டரசுக்கிட்ட இருக்கணும், மற்ற இது 4ம் 2 பேர்கிட்ட இருக்கணும். மற்ற அனைத்தும் அரசியல் சாசனம் சட்டங்கள் உட்பட எல்லாமே குடியரசுகள்கிட்ட தான் இருக்கணும். அதாவது மொழி தேசங்கள், பழங்குடி தேசங்கள், இவங்கக்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்கிறேன். இதுதான் தீர்வு. இதை விரிவாக விளக்கணும், விவாதிக்கணும். இதுதான் தப்புன்னு விவாதிக்கிட்டோமே. 40 வருஷமாக நாம் இதை வைக்கிறோம். ஆனால் இது விவாதிக்க தயார்கள். ஒப்புக்கு தேசிய சுண்டுரிமை, தேசிய சுண்டுரிமை ஒரு பக்கம் இவங்க ஏஎம்கே சிந்தனை தளவாதிகள் சும்மா ஏமாற்றிட்டு மேம்போக்காக பேசிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ஒரு திசை திருப்பல், ஒரு சூனியவாதத்தை, அதாவது இந்திய பெருந்தேசியவாதம்னு ஒன்று இருக்குது, இந்திய பெருந்தேசியவாதம் தான் ஒடுக்கிட்டுருக்கு அப்படின்றத மூடி மறைக்கிறாங்க. இந்த கார்மிகள் சிந்தனைவாதிகள் மூடி மறைக்கிறாங்க. அது வந்து தவறானது. அதுதான் சமூகத்தில் பலமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை இந்தியனாக நினச்சிட்ருக்கிறான். கிரிக்கெட் மூலம் கூட அது கட்டப்படுது. கிரிக்கெட் மூலமாகவே அது கட்டப்பட்டது. இந்திய தேசியவாதம், இந்திய பெருந்தேசியவாதம் கிரிக்கெட் மூலமாகவே கட்டப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்புறம் இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு வட்டாரத்தில் இருக்குது. அடுத்து ஆழ்வார்க்கு வந்தால் அது ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். சீமானுடைய விஷயங்கள்ன்றது உண்மையான தமிழ் தேசம் கிடையாது. அவன் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய இந்து ஆழ்வர்க்கத்தினுடைய ஒரு அடிவரடி. அதனால தான் நாம் சொல்கிறோம், இப்போ தமிழ் தேசம்னு நம்ம சொல்கிறோம், இப்போ தெளிவாக சொல்கிறோம். தமிழ் தேசம்னா என்ன, இதுக்கு இதுனா தமிழ் தேச குடியரசு நம்ம சொல்கிறோம், இதுக்கு என்ன அதிகாரம்னு தெளிவாக சொல்கிறோம். இதை சீமானை சொல்லு. இதை சீமான் சொன்னால் நாம் சீமானை ஆதரிக்க தயார். இந்த தமிழ் தேச குடியரசு இந்த அதிகாரங்கள்லாம் வேணும், இதுக்கு கூட்டரசு வந்து இது அதிகாரம் வேணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவனுடைய நலனை, யாருடைய நலனை சீமான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரோ தமிழ் பேசும் கார்ப்பரேட் கம்பெனிகள் அவரை கைவிட்டுருவாங்க. அதுதான் அங்கே விஷயம். அப்போது சீமானுடைய இது வந்து ஒரு போலி தமிழ் தேசியம். அதே போல் திராவிடம் அப்படின்னு பேசுறது கூட, திராவிடன்றது ஒரு தேசியமாகவும் முடியாது, அப்படி ஒன்று கிடையாது. ஒன்று மூல மரபினன்றது ஒரு ஒப்புக்கு பேசிக்கலாம், அது ஏதோ ஒன்று அப்போ இருந்தது, அதுக்கு ஏதோ ஒரு பேர் திராவிடம் சொல்லிக்கலாம், அப்படி வந்து பேசிக்கலாமே தவிர, ஆனால் தேசியம்ன்றதுக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது இன்றைக்கு நவீனம், இன்றைக்கு தான் உருவாகுது. தமிழ் தேசம்ன்றது இன்றைக்கு உருவாகி கொண்டு இருக்கிறது. நமக்கு ஒரு நிலம் இருக்கிறது, மொழி இருக்குது. மொழியே இன்னும் பொது மொழியாகணும், வட்டார மொழியாக தான் இன்னும் இருக்குது, பொது மொழியாக மாறல. நம்ம நிலமும் முழுமையான நிலமும் இது கிடையாது. நமக்கான நிலமும் வந்து அது மாநில பிரிவினையிலே சரியாக வந்து பகிரப்படலை. அப்போ அதுவும் அது முழுமையானது கிடையாது. இருந்தாலும் நமக்கு நிலமும் மொழியும் இருக்கிறது. இன்னும் நாம் ஒரே பொருளாதாரத்தை, தமிழ் தேசிய பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டியிருக்கு. நமக்கான ஒரு பண்பாடுனா பழைய பண்பாடெல்லாம் கிடையாது. இந்த 6ஆம் 1ஆம் பேசிட்டு இருக்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. அறிவுபூர்வமான சிந்தனை, ஜனநாயக அணுகுமுறை கொண்ட ஒரு புதிய நவீன பண்பாட்டை நாம் உருவாக்கணும். இது ரெண்டும் உருவாக்க வேண்டிய ஸ்டேஜில் நாம் இருக்கிறோம். இதுதான் வந்து இதை வந்து சீமானை பேசணும். இதை சீமானை பேச மாட்டாங்க. அதுவும் நாகரிக உலகத்தில் நீ வந்து வாழலாம் ஆழக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டாள் வந்து எப்படி வந்து ஒரு தேசத்தினுடைய விடுதலையை வந்து பேச முடியும்? நீ என்ன எப்படி ஒரு ஜனநாயகவாதியாக இருக்க முடியும்? கமலா ஹாரிஸ் இங்கேருந்து போய் வந்து அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிறான், இங்கே இந்தியாவிலேருந்து போனவங்க வந்து பிரிட்டிஷுக்கு வந்து பிரதமர் ஆகிறான். ஆனால் இந்த நவீன காலத்தில் பல நாடுகளில் 5 வருஷம் தான் குடியுரிமை பெற்றவன். குடியுரிமைனாலே ஓட்டு போடவும் தேர்ந்தெடுக்கப்படவும் உரிமை உண்டு, வாக்களிக்கவும் அவன் வந்து தேர்ந்தெடுக்கப்படவும் உரிமை உண்டு. அதுதான் அங்கே ஜனநாயகம். நான் வந்து ஓட்டு மட்டும் போடுவேன், எவனையும் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை, அதாவது நான் என்ன தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது. அது வந்து பாசிசம், அதுதான் பாசிசம். அப்போது சீமானுடைய இது வந்து ஒரு இனவாத பாசிசம். அடுத்தது திராவிடம் வந்து நாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க இன்றைக்கி இருக்க ஒரு கார்ப்பரேட்டினுடைய நலன்லேருந்து, தமிழ்நாட்டை சேர்ந்த கார்ப்பரேட் முதலாளிகளுடைய நலன்லேருந்து அவங்க சில மாநில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸு. அப்போது அந்த மாநில
ஒன்றிய பிரச்சனைகள், சில பிரச்சனைகளில் நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க சனாதன்றது கூட ஒரு பார்ப்பன சனாதனத்தை எதிர்க்கிறாங்களே தவிர முழுக்க முழுக்க பண்ணையார் சனாதன கட்சி தான் அது. அதனுடைய நலனே பண்ணையார்களுடைய சனாதன பண்ணையார்கள் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த கார்ப்பரேட் முதலாளிகளுடைய நலனை காப்பாற்றுவது தான் திராவிட கட்சிகளுடைய நோக்கம். அதுதான், அதுக்காக தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க பேசுகிற திராவிட தேசியம் என்பது கூட ஒரு போலியானது. உண்மையான தமிழ் தேசியத்தினுடைய நலனை கொண்டது கிடையாது. மற்றபடி இந்திய தேசியத்தை பற்றி நம்ம பேசிட்டோம். அதில் முக்கியமாக இன்றைக்கி அது வந்து பிஜேபி வந்து ஒரு அபாயகரமாக, அது வந்து ஒரு நவீன பிராமணிய கருத்தியலாக இந்தியான்றதை வந்து முன் வச்சு ஒரு பாசிச கருத்தாக்கமாக கொண்டு வரும்போது அதை முதன்மையாக எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இன்றைக்கு உண்மையிலே ஒரு தமிழ் தேசியவாதினா அவன் இந்திய தேசியத்தையும் இந்தியத்தையும் சாதியத்தையும் எதிர்க்காத எவனும் தமிழ் தேசியவாதி கிடையாது. சாதியத்தையும் இந்தியத்தையும் எதிர்க்காதவன் தமிழ் தேசியவாதி கிடையாது. அதாவது சாதியம் என்பது நாம் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய பிற்போக்கு சமூகத்தினுடைய அடையாளம், அது சிந்தனை அடையாளமாக இருக்குது. ஒரு ஜனநாயக விரோத கருத்தாக்கமாக, சிந்தனை ஆக்கமாக இருக்குது. இன்னொன்று, இந்தியம் என்பது நாம் தேசியத்தை, தமிழ் தேசியத்தை அடைவதற்கு ஒரு தடையாக இருக்குது, நம்மளை சிறை வச்சிருக்குது. அதை நம்ம வந்து உடைக்க வேண்டியிருக்கு, அந்த சிறையை உடைக்க வேண்டியிருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் எதிர்க்காமல் எந்த தமிழ் தேசிய நலனும் வர முடியாது. அப்போ 3 ஆள வர்க்கத்தினுடைய இவங்களும் இந்த ரெண்டுத்தையுமே எதிர்க்க அவங்க வந்து தயாரே கிடையாது. சாதியத்தையும் இந்தியத்தையும் எதிர்க்க தயார் கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 2 விதமாக இருக்குது. ஒன்று, முற்போக்கு வட்டாரங்களில் இவங்க ஒன்று வரட்டுத்தனமாக செயலற்ற விஷயங்களை வந்து ஏஎம்கே சிந்தனைத்தனமும் குழப்பங்களையும் ஒரு சூனியவாதத்தை முன்வைக்கிறது கார்மிகள் சிந்தனைத்தனமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஆளு வர்க்கங்களுடைய இதுதான் வந்து பலமாக இருக்குது. அது வந்து சீமானுடைய இனவாதம், திராவிட தேசியம் சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கார்ப்பரேட் நலன்களை முன்னிறுத்தக்கூடியவர்களுடைய கருத்தாக்கம். அடுத்தது இந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தேசத்தை முன்வைக்கக்கூடிய ஆளுநர்களுடைய கருத்தாக்கம். இவைகளை முறியடித்து தான் நாம் சரியான தமிழ் தேசிய குடியரசு கூட்டரசு அப்படின்ற ஒரு இதை நோக்கி நம்ம போகணும். அதுக்கு பலமாக நம்ம போராடணுன்றதை தெரிவிச்சுக்கணும்.